அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி சார்பில் 2024 நடத்திய குரூப் 2A தேர்வுகள் மூலம் பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடத்துக்கு 160 பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு இன்று திங்கட்கிழமை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் இணைய வழியில் நடைபெற உள்ளது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வோர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கடிதம் மற்றும் அனைத்து கல்வி சான்றிதழ்களின் அசல் மற்றும் சான்றொப்பமிட்ட நகல்களையும் சரிபார்ப்புக்கு எடுத்து வர வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநரான கண்ணப்பன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6 இன்றுடன் முடிவடைகிறது. விருப்பமுள்ளவர்கள் gate2026.iitg.ac.in எனும் வலைத்தளத்தில் சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 9 வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு முடிவுகளானது மார்ச் 19 வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. நடப்பாண்டு MBBS PDS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு இன்று 6ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த சுற்று மருத்துவ படிப்பை எப்படியாவது உறுதி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு கடைசி மற்றும் முக்கியமான வாய்ப்பாகும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசு எச்சரித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூர், காட்டாங்குளத்திலிருந்து தாம்பரம் இடையே அக்டோபர் 6ஆம் தேதி இன்று சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் வசதியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு. புரட்டாசி பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 6ஆம் தேதி இன்று காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு மெமு ரயிலானது திருக்கோயிலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு காலை 11:45 மணி அளவில் சென்றடையும். அதேபோல மறு வழித்தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து பகல் 12:40 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது திருக்கோயிலூர் வழியாக பிற்பகல் 2:15 மணி அளவில் விழுப்புரம் வந்தடையும். ஆறாவது அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அரபிக்கடலில் தீவிர புயல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழக பகுதிகளிலும் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 6ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி ஏழாவது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனாளர்களிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு
பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணத்தை செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. உதாரணமாக ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டாக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணமானது ₹100 என்றால் அதே வாகனத்துக்கு ரொக்கமாக செலுத்தினால் கட்டணம் ₹200 UPI மூலமாக செலுத்தினால் ₹125 வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பானது வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வருகிறது. 8வது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வீடு தேடி குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு வாரியம் அறிவிப்பு. அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வை எழுத சுமார் 2,36,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 8/10/2025 முதல் 10/10/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 11வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 12வது அறிவிப்பு. கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். விசாரணை முடிந்த பிறகு இருமல் மருந்து தொடர்பாக விரிவான தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். 13வது அறிவிப்பு. இந்தியாவில் காசோலை தொடர்பான பண பரிவர்த்தனை அக்டோபர் 4 முதல் புதிய முறையில் அமலுக்கு வரும் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் காசோலைகள் உடனடியாக ஸ்கேன் செய்யப்படும். பரிசீலிக்கப்பட்ட காசோலை மூலம் பணம் 1 மணி நேரத்துக்குள் பயனாளியின் வங்கி கணக்கில் சேரும். காலை 11 மணி முதல் வங்கிகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனை ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். டெபாசிட் செய்த காசோலைகளை வங்கிகள் மாலை 7 மணிக்குள் பரிசீலிக்க வேண்டும். வங்கிகள் அதை செய்யும் தவறும் பட்சத்தில் காசோலை தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.